students, this is Easy Max to learn Max easily. Chapter 1 Sets, Relations and Functions la example 1.6 பார்க்க போறோம். Two sets have m and k elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு செட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டு செட்டில் வந்துட்டு m எலமெண்ட்ஸும் k எலமெண்ட்ஸும் இருக்கான். லெட் த ஃபஸ்ட்டு செட் அண்ட் செகண்ட் செட் பி ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்ற செட்டில் m எலமெண்ட்ஸும் பின்ற செட்டில் k எலமெண்ட்ஸும் எடுத்துக்கிறோம். அப்போ n ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு m, n ஆஃப் b இஸ் ஈக்குவல் டு k அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருந்து. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Total number of subsetனா n of p of a. Number of subsetனா n of p of a. Of the first set, அதாவது ஏன்ற செட்டோட இது வந்து 112 more than that of second set. Second செட்டை விட 112 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செட்டு தான் வந்து பெரிய செட்டை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னா n ஆஃப் p ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 2 பவரில் என்னன்னு ஃபார்முலா இருக்குது. a அப்படிங்கிற ஒரு செட்டில் m எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 பவரில் m அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி bன்ற ஒரு செட்டில் k எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 2 பவரில் kன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து எது பெரிய செட்டுனா 2 பவரில் m அப்படிங்கிற ஏன்ற செட்டு தான் ரொம்ப பெரிய செட்டு. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இதை விட 112 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 112 அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது 2 பவரில் k அப்படிங்கிறது ஸ்மால் வேல்யூவாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வெளில எடுக்கிறோம். அப்படி வெளில எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 பவரில் k இருக்குது, அதனால் இதை வெளில எடுத்துடலாம். இங்கே இல்லை, அதனால் நம்மளால் இங்கே இருக்குது நம்ம வெளில எடுத்துடலாம். இங்கே இல்லை, இங்கே வெளில எடுக்க முடியாது. ஸோ அதனால் 2 பவர் கேவை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 2 பவரில் கேவை வந்து டிவைட் பண்ணிடுறோம். இப்போ மேலேயும் கீழே அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 பவரில் எம்ஏ கிடச்சிரும். அதனால் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் 2 பவர் கேவை வந்து நம்ம இப்போ வெளில எடுக்க போகிறோம். இப்போ 2 பவரில் கேவை வந்து நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 2 பவரில் கே வந்து வெளில எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள கே வந்து வெளில வந்துடும். இங்கே உள்ள 2 பவரில் கேன்ற இது வந்து வெளில வந்துடும். அப்போ 2 பவரில் m டிவைடட் பை 2 பவரில் கே -1 அப்படின்னு வரும். டிவைடில் உள்ளது வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இது வந்து டிவைடில் இருக்குது, அதனால் 2 பவரில் m -k அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 112 அப்படின்னு இருக்குது. இந்த 112 நம்ம எல்சிஎம் படி பிரித்தோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 56, அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 28, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 14, 2ஆல் டிவைட் பண்ண 7, இது 7ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 7ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ 4 2 இருக்குது. 2 பவரில் 4 இன்ட்டு 7. 2 பவரில் கேவையும் 2 பவரில் 4ஐயும் ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். k இஸ் ஈக்குவல் டு 4னு கிடச்சிரும். இப்போ 2 பவரில் m - k -1 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கும். -1 வந்து இங்கே +1 ஆகும். +1னா 8னா ஆகிடும். இப்போ வந்து இங்கே டிவைடு 2 பவரில் சம்திங் இருக்குது. 2 பவரில் சம்திங் இருக்கிறதுனால இதில் 2 பவர் அதில் கொண்டுட்டு வரணும். அப்போ 2 × 2 × 2 8. ஸோ 2 பவரில் 3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா m - k இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். கேவோட வேல்யூ நம்ம வந்து 4 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -4ங்கிறது அங்கே ஈக்குவல் டு +4ன்னு வரும். 3 + 4 7. கேவோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் கொஷினில் கேட்ட மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் இட் த சம். தேங்க்யூ.